அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் படிந்து உண்ணாமலை அம்பையின் திருப்பாதம் படிந்து உங்கள் அனைவரையும் சிவ சபரிசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் ரிஷபராசிக்கு ராகு கேது பயிற்சிகள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, நம்ம ராசிக்கு 10ல் ஒரு பாவி அப்படின்னு சொல்லுவோம். 10ல் ஒரு பாவி வந்தால் அது லாபம். 10ல் ஒரு பாவி அமரணும். இப்போ 10ஆம் இடத்திலேயே ராகு பகவான் வரப்போகிறார். இந்த ராகு 10ல் அமர்ந்து உங்கள் விரய பாவகமாகிய மேச வீட்டை பார்க்குறார். அப்போ 10ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து எங்கே உட்கார்ந்து பார்க்குறாரு? விரய பாவகத்தை பார்க்கிறார். அப்போ இதிலே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 10ல் ஒரு பாவி ராகு பகவான் அமர்ந்து விரய பாவகத்தை பார்ப்பதால் தொழிலில் விரயங்கள் உண்டு. அப்போ தொழிலில் நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் சொந்த தொழிலில் அதிக முதலீடுகள் போடும்போது மிகுந்த கவனம் கண்டிப்பாக வேண்டும். இதில் மேன் பவர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த ஆட்களிடத்தில் அதீத கவனம் கண்டிப்பாக வேண்டும். அரசாங்கம் சார்ந்த இடத்தில் ஒரு கவனம் வேண்டும். அரசாங்கம் அப்படின்னா இப்போ பேங்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த பேங்க்கு வங்கி பரிவர்த்தனை, ஏன்னா ராகுனாலே ஒரு பரிவர்த்தனை குறிக்கக்கூடியதுதான். அப்போ வங்கிகளில் அதீத கவனம் வேண்டும். வேலை ஆட்களிடத்தில் கவனம் வேண்டும். முதலீடு செய்யும்போது கவனம் வேண்டும். ஆக இந்த மாதிரி விஷயங்களிலெல்லாம் நம்ம மிகுந்த கவனத்தோடு ரிஷபராசி அன்பர்கள் தவறாமல் இருக்க வேண்டும். அதோட எங்கே உட்கார்ந்து 10ல் அமர்ந்து தனது 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். 4ஆம் பாவகமாகிய சிம்ம வீட்டையே பார்வை செய்கிறார். அப்போ சிம்ம வீடு உங்களுக்கு 4ஆம் பாவகம். ரிஷபராசி அன்பர்களுக்கு 4ஆம் பாவகம். அப்போ உங்களுடைய தாய் வீடு, வண்டி, வாகனங்கள், உங்களுடைய சுகம், இது சார்ந்த விஷயங்கள், தொழில், மாமியார் வீடு, இது மாதிரி இடங்களிலெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? கவனத்தோடு இருக்கணும். இப்போ வீடு மாற்றத்தை வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்களை கொடுத்துருவார், இடமாற்றத்தை கொடுத்துருவார். சொந்த வீடாக இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டிலே ஏதாவது ஒரு விரயங்கள், ஏதாவது வேலை செய்கிற மாதிரி வந்துடும் சாமி. ஆரோக்கியம் அப்படிங்கிற இடத்துல எங்கே வருது அப்படின்னா தலைவலி, நரம்பு, அந்த மாதிரி நுரையீரல், மூச்சுத்திணறல், இருதயம், இது மாதிரி விஷயங்களெல்லாம் கவனம் வேணும். அப்போ உணவு சார்ந்த விஷயங்களில் நன்றாக கவனம் வேணும். நம்ம விரய பாவகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நல்லா தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், வேலையில் நல்ல மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். இந்த சிம்ம வீடு புதனது ஆதிக்கத்தை கொண்ட வீடு. ஆகவே என்ன பண்ணணும்? அப்போ பரிவர்த்தனை அந்த பேங்க்கு அப்போவே முதலே சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்போ அந்த பணம் போடுறது, பணம் எடுக்கிறது, அந்த பணம் செலான் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கே பார்க்குறாரு? துலா வீட்டை பார்க்குறாரு. 6ஆம் பாவகம்னா என்ன அர்த்தம்? நோய், வழக்கு, கடன். அப்போ அந்த நோய், வழக்கு, கடன் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கும். ஒரு உடல் ரீதியாக உபாதைகள் வந்ததுன்னா உடனே போய் பார்க்கணும், சரிங்களா? வழக்குகள், குடும்பத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலமாக இதை சரி பண்ணலாம். அதோட உத்தியோகத்துக்கு போகிறவங்க வேலையில் நிறைய வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வேலையில் நீங்கள் என்ன பண்ணணும்? வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் கவனத்தோடு செயல்படும் போது நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் எளிமையாக செய்து முடிக்கலாம், சரிங்களா? ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிகுந்த கவனம் வேண்டும் ரிஷபராசி அன்பர்கள். ராகு பகவான் மேசத்தையும் சிம்ம வீட்டையும் துலா வீட்டையும் பார்க்கிறார். மேசம் என்பது விரய பாவகம், சிம்மம் என்பது 4ஆம் பாவகம், துலாம் என்பது 6ஆம் பாவகம். இந்த 3 விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? வண்டி வாகனங்களில் போகும்போது, வெளியூர் போகும்போது, ஏன்னா 12ஆம் பாவகம் அல்லவா? அப்போ வெளியூர் போகும்போது, வண்டி வாகனங்களில் போகும்போதெல்லாம் அதீத கவனம் கண்டிப்பாக வேண்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உணர்த்து வர்றார். ராகு கெட்டவர் கிடையாது. அவர் நமக்கு என்ன